ஸோ இந்த 3 டீமே ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த 4வது இருக்கே அந்த ஸ்பாட்டுக்கு தான் பயங்கரமான ஒரு அடிதடி நடக்க போகுது. இப்போ கேகேஆருமே வந்து அப்பாடி மும்பை தோத்துருச்சுடா, நான் கும்பிட்ட சாமியெல்லாம் இப்போ தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு அவங்களுமே வந்து பிளே ஆஃபுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சான்ஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து குஜராத் வந்து சூப்பராக ஜெயிச்சு ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. அதனால் மும்பைக்கு வந்து இப்போ சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ குஜராத்னாலேயும் 3 மேட்ச் ஜெயிச்சா 22 வர முடியும், ஆர்சிபியும் 3 மேட்ச் ஜெயிச்சா 22 வர முடியும். இந்த ரெண்டு டீம்னால் மட்டும்தான் 22 பாயிண்ட்டுக்கு வர முடியும். ஸோ இந்த 3 கேமே அவங்க வின் பண்ணுறாங்க. அவங்க ரசல் வந்து ஃபார்ம் கொண்டாரு, அஜின்கியா ரஹானே வந்து கையில் அவ்வளோ சிக்ஸர்ஸ் போட்டதுனால வந்து வைபவ் சூரியவன்சிக்கு ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு. 3க்கு 3மே ஜெயிச்சாங்க அப்படின்னா 17 பாயிண்ட்ஸோட முடிப்பாங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, மும்பைக்கு வந்து இன்னும் 2 மேட்ச் இருக்குது. Aarti Jewellers, Shubha Arambhangalin Arambam. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. அப்பா என்னடா இந்த ரிங் ரொம்ப டைட்டாக இருக்கே, அப்பா கல்வி வச்சுருவோம். ஸோ இந்த ரிங்கு வந்து எவ்வளோ டைட்டாக இருக்கோ அதை விட இப்போ ஐபிஎல்லோட பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பயங்கர டைட்டாக இருக்குது. ஏன்னா நேற்று நடந்த மேட்ச்சில் மும்பை தோற்று கேகேஆருக்கும் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு சான்ஸை கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ கேகேஆருமே வந்து அப்பாடி மும்பை தோத்துருச்சுடா, நான் கும்பிட்ட சாமியெல்லாம் இப்போ தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு அவங்களுமே வந்து பிளே ஆஃபுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சான்ஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து குஜராத் போயிட்டாங்க. ஏன்னா நேற்று வந்து மழை ஸ்டாப்பாக இருந்தாலுமே குஜராத் வந்து கஷ்டப்பட்டு அடித்து முன்னேறி, ஸோ குஜராத் வந்து அவங்களோட பொட்டன்ஷியலை போன மேட்ச்சில் காமிச்சு கோயிட்ஸெல்லாம் வந்து பயங்கரமாக அடித்தார். டிவேட்டியா இவ்வளோ வருஷம் பேக் பண்ணாங்க, அவர் வந்து லாஸ்ட் ஓவரில் 15 ரன் அடிக்கும்போது ஒரு 4 அடித்து குஜராத் ஜெயிக்கிறதுக்கான மொமெண்டமை கொடுத்தாரு. ஸோ வந்து குஜராத் வந்து சூப்பராக ஜெயிச்சு ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. அதனால் மும்பைக்கு வந்து இப்போ சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்தோன்னா மும்பை வந்து ஒரு கடப்பார அணியாக நினச்சிட்டு இருந்தோம்ல, திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டாங்கடா, 2020 21 எப்படி இருந்தாங்களோ அந்த ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு நினச்சோம். 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு ஒரு 18th ஓவர் வரைக்கும் மும்பை தான் கன்ஃபார்ம் வின்னுன்னே நினச்சிட்டோம். ஏன்னா மழை வேற வந்துருச்சு, பார் ஸ்கோரில் ஜிடி வந்து கம்மியாக இருக்காங்க, மும்பை வின்னு நினைக்கும் போது திருப்பி மழை நின்று மேட்ச் ஆரம்பித்து குஜராத் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் மும்பைக்கு வந்து இப்போ சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ரிமைனிங் வந்து இன்னும் 2 மேட்ச் தான், பஞ்சாப் கூடயும் டெல்லி கூடயும். இந்த 2 மேட்ச் அவங்க வின் பண்ணாலுமே அவங்களால 18 பாயிண்ட்ஸில் தான் முடிக்க முடியும். அதாவது 3rd இல்லாத 4th பிளேஸில் தான் முடிக்க முடியும். அதுவும் அவங்க அதர் ரிசல்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஃபேவராக வரணும். ஸோ வந்து இதில் வந்து ஒரு மேட்ச் தோற்றாலும் 16 பாயிண்டில் தான் முடிப்பாங்க. அப்போ வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா கேகேஆர் இருக்காங்களா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அவங்களுக்கு வந்து 3 மேட்ச் இருக்குது. அவங்க அந்த 3 மேட்ச்சில் வந்து 3மே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 17 பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது மும்பையோட 1 பாயிண்ட் அதிகமாக போய் மும்பையே கீழே தள்ளிடுவாங்க. ஸோ மும்பை தோற்று ஒரு 6 மேட்ச் கன்சிக்யூட்டிவாக ஜெயித்தாங்க, அது எல்லாமே வீணாக போயிடும். ஸோ அடுத்தடுத்து எப்படி ரிசல்ட் போதோ அதை வச்சு தான் மும்பையோட பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த டீமாக வந்து ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். எவ்ரி சீசன் வந்து அவங்க கேல்குலேட்டரை கையெடுத்து அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து எப்படா நம்ம பிளே ஆஃப் போக முடியும், யார் தோற்றா யார் பிளே ஆஃப் போக முடியும், எப்படி நம்ம போகிறது, நம்ம ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் வேறு எந்த டீம் தோக்கணும் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து ஈகராக இருந்திருப்பாங்க. பட் இந்த சீசனுக்கு அவங்க எந்த கவலையுமே பட வேணாங்க. ஏன்னா ரிமைனிங் வந்து அவங்களுக்கு 3 மேட்ச் இருக்குது. 3மே வந்து இந்த டாப் டீம்ஸ் கூட கிடையாது. லக்னோ, ஹைதராபாத் அண்ட் கொல்கத்தா, இந்த 3த்துலேயுமே அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க, 22 பாயிண்ட்ஸுக்கு போயிடுவாங்க. இப்போ குஜராத்னாலேயும் 3 மேட்ச் ஜெயிச்சா 22 வர முடியும், ஆர்சிபியும் 3 மேட்ச் ஜெயிச்சா 22 வர முடியும். இந்த ரெண்டு டீம்னால் மட்டும்தான் 22 பாயிண்ட்டுக்கு வர முடியும். ஸோ பெங்களூர் வந்து இந்த 3 மேட்ச்மே ஜெயிச்சு 22 பாயிண்ட் பிடிச்சிட்டாங்கன்னா ரன் ரேட் படியாக வந்து நம்பர் 1 இல்லை நம்பர் 2. ஸோ இந்த 2 ஸ்பாட் வந்து ஆர்சிபிக்கு வந்து உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த 3 மேட்சுமே தோத்தாங்கன்னா வெளியே போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 3 மேட்சுமே ஆர்சிபிக்கு ரொம்ப க்ரூஷியலான மேட்ச். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 22 பாயிண்ட்ஸ் முடிக்கிற இன்னொரு டீம்னா குஜராத் இல்லையா. அந்த குஜராத் வந்து அவங்களுக்குமே வந்து இந்த டாப் 4 டீம்ஸ் கூட அடுத்த மேட்சஸ் கிடையாது. ஸோ சிஎஸ்கே, லக்னோ அண்ட் கேகேஆர், இவங்க 3 பேர் கூட தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா எல்லாருமே ஐபிஎல் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவோம். நம்பர் 1 நம்பர் 2 ஏன் இவ்வளோ முக்கியமான ஸ்பாட்னா, தோத்தா கூட இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் பிளே ஆஃபில், அண்ட் வின் பண்ணுற டீம் வந்து டேரக்ட் ஃபைனல் போயிடும். ஸோ வந்து இந்த நம்பர் 1 நம்பர் 2 ரொம்ப முக்கியம். இந்த நம்பர் 1 நம்பர் 2 வந்து மேக்ஸிமம் வந்து ஆர்சிபிக்கும் குஜராத்துக்கும் தான் இருக்குது. பட் வந்து 70 to 80% வந்து பஞ்சாபுக்கும் இருக்குது. ஸோ இந்த 3 டீமே ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த 4வது இருக்கே அந்த ஸ்பாட்டுக்கு தான் பயங்கரமான ஒரு அடிதடி நடக்க போகுது. மும்பை இருக்காங்க, டெல்லி இருக்காங்க, கேகேஆருக்கும் ஒரு 80% வாய்ப்பு வந்து கூடியிருக்கு நேற்று மேட்ச்சில் மும்பை தோற்றதுனால. ஸோ இந்த 3 டீமில் ஒரு டீம் தான் பிடிக்கும். மேபி எல்லா லக்குமே போன வாட்டி எப்படி ஆர்சிபி டப்பன்னு முன்னாடி வந்தாங்க, அந்த மாதிரி ஆர்சிபி வந்து 3மே தோற்று அந்த மாதிரி ஏதாவது நடந்தால்
லக்னோவுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க டீம் வந்து பஞ்சாப். அதாவது டெல்லி, பெங்களூருக்கு அப்புறம் வந்து பஞ்சாப் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அந்த டீமில் பார்த்தோன்னா வந்து அவங்களுக்குமே இன்னும் 3 மேட்ச் இருக்குது. ஸோ அந்த 3 மேட்ச்சில் வந்து அவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து 21 பாயிண்ட்ஸில் முடிப்பாங்க. ஸோ இன்கேஸ் குஜராத்தாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், ஒரு மேட்ச் தோத்தா கூட பஞ்சாபும் டாப் 2 ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கேகேஆருக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல முன்னாடி இருந்தே. அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கேகேஆருக்குமே வந்து கொல்கத்தாவுக்கு வந்து இன்னும் 3 கேம் இருக்குது. ஸோ இந்த 3 கேமே அவங்க வின் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு டீம் ஸ்பிரிட்டாக வந்து பயங்கரமாக ஆடுறாங்க. ஏன்னா ரசல் வந்து ஃபார்முக்கு வந்துட்டார். அஜின்கே ரஹானே வந்து கையில் அவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டதுனால வந்து வைபவ் சூரியவன்சிக்கு ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு. ஸோ வந்து ஒரு டீமே வந்து ஸ்பிரிட்டடாக இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி சொல்லவே வேணாம், சுனில் கேம் சேஞ்சர். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டீம் வச்சுருக்காங்க. அவங்களுமே வந்து 3க்கு 3மே ஜெயிச்சாங்க அப்படின்னா 17 பாயிண்ட்ஸோடு முடிப்பாங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, மும்பைக்கு வந்து இன்னும் 2 மேட்ச் இருக்குது. அதில் வந்து மும்பை ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட, ஒரு மேட்ச் தோத்தா கூட 16 பாயிண்டில் தான் முடிக்க முடியும். ஆனால் கேகேஆர் வந்து 3க்கு 3மே ஜெயிச்சிட்டாங்கன்னா 17 பாயிண்டில் முடிக்க முடியும். ஸோ மும்பை கீழே இறங்கிடுவாங்க, கொல்கத்தா மேலே வந்துடுவாங்க. ஸோ கொல்கத்தா ஃபேன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நம்ப வேண்டியது கொல்கத்தா டீம் உங்கள் அஜின்கே ரஹானே பிளேயர்ஸை மட்டும்தான். ஏன்னா அவங்களால மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும். 3 மேட்ச்சுக்கு 3மே ஜெயிக்கணும். அவங்க யாரையுமே நம்ப தேவையில்லை. 3 மேட்ச்சுக்கு 3மே ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆப்வியஸாக வந்து ஒரு 4th ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஒரு ரியலிஸ்டிக் சான்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்குமே இருக்குது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து யார் யார் கூட விளாட்றாங்கன்னா மும்பை, குஜராத், பஞ்சாப் இந்த 3 பேர் கூட விளாட்றாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, மும்பை வந்து 2 மேட்ச் இருக்குன்னா அதில் ஒரு மேட்ச் வந்து டெல்லி கூட விளாட்றாங்க. இன்கேஸ் அந்த மேட்ச்சில் டெல்லி ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னா மும்பைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் சீனர் வந்து ரொம்ப டஃப் ஆகிடும். ஸோ டெல்லி வந்து அடுத்து மும்பை இந்த 3 டீம் கூட ஜெயிச்சிட்டாங்கன்னா 19 பாயிண்டில் முடிப்பாங்க. ஸோ டெல்லியும் பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க. ஸோ மும்பை, டெல்லி, கொல்கத்தா இந்த 3 டீமுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன் நடக்க போகுது. இதில் வந்து யார் ஜெயிப்பா யார் தோக்குறான்றதோட இந்த 3 டீமுமே வந்து எல்லாமே மஸ்ட் வின் கேம்ஸ் தான். இந்த 3 டீமுமே வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஸோ இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கும் டெல்லிக்கும் ஒரு மேட்ச்சுமே கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து ஆப்போனண்ட்டாக விளையாட போகிறதில்ல. ஸோ அவங்கவுங்க வந்து அவங்களோட கேம்ஸை ஜெயிச்சா போதும். ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் நடக்கும். ஏன்னா மும்பைக்கும் டெல்லிக்கும் மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான மேட்சாக இருக்கும். ஏன்னா அதில் டெல்லி ஜெயிச்சா டெல்லிக்கு அதிகமான வாய்ப்பு, மும்பை ஜெயிச்சா மும்பைக்கு அதிகமான வாய்ப்பு. ஸோ வந்து அந்த மேட்ச் வந்து பயங்கர ஒரு ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு. ஸோ இன்னொரு டீம் வந்து கொல்கத்தாவுக்கு வந்து வாய்ப்பு தரலாம். பாவம் பண்ணிங்க, நான் எப்படியாவது உங்களை கூட்டு வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாப் தான். ஏன்னா அவங்க பஞ்சாபுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பஞ்சாப் வந்து ரொம்ப ப்ரேயர்ஸில் வச்சுக்கணும். ஏன்னா பஞ்சாபுக்கு வந்து அடுத்த 3 மேட்ச் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை கூட வந்து 2 மேட்ச் இருக்குது. ஸோ அதில் வந்து பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கொல்கத்தாவுக்கு வந்து பயங்கரமான சான்ஸ் இருக்குது. அவங்க மேலே வந்துடுவாங்க. ஸோ கொல்கத்தா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பஞ்சாப் ஃபேன்ஸ் யாருன்னா பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா சாரிப்பா, இவ்வளோ நாள் வந்து நம்ம சண்டை போட்டோம், இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு ஆயிருங்க. ஏன்னா வந்து பஞ்சாப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பஞ்சாப் இன்கேஸ் வந்து 2 மேட்ச்சும் அடிதடியாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கொல்கத்தாவுக்கு அதிகமான வாய்ப்பே இருக்குது பிளே ஆஃப்குள்ளே வர. ஸோ கடைசியில் பார்த்தோன்னா 3 டீம் வந்து ஷுவராக போயிடுவாங்க அப்படின்னு நம்பலாம். யாருன்னா பெங்களூர் போயிடுவாங்க, குஜராத் போயிடுவாங்க, பஞ்சாப் போயிடுவாங்க அப்படின்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் பார்க்குறேன். ஏன்னா 3மே நல்ல டீமாக இருக்குது, வின்னிங் மொமெண்டமில் இருக்காங்க. ஏன்னா குஜராத் வந்து பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்டில் ஒரு டஃப் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க முறையில் வந்து பயங்கரமாக பூஸ்ட் பண்ணிடும். ஸோ குஜராத், பெங்களூர், பஞ்சாப் 3 டீமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 3 டீமுக்கு அடுத்து 4வது டீமுக்கு தான் வந்து பயங்கரமான போட்டி. அதில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டீம் வந்து கொல்கத்தா ஆர் டெல்லி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. அதில் மும்பை வந்து ஒரு மேட்ச் தோற்றா கூட அவங்க 16 பாயிண்ட்ஸில் தான் முடிக்க முடியும். ஸோ ஆனால் கொல்கத்தா 2மே ஜெயிச்சிட்டா 17 பாயிண்ட்ஸில் முடிக்க முடியும். அண்ட் டெல்லி வந்து 3 மேட்ச் இருக்குது, 3மே ஜெயிச்சிட்டா 19 பாயிண்ட்ஸில் முடிக்க முடியும். ஸோ மும்பைக்கு வந்து சான்சஸ் கம்மி. டெல்லி ஆர் கொல்கத்தா 4th ஸ்பாட்டை பிடிக்கும். இது வந்து நிறைய பேர் திட்டுவீங்க. ஆனால் என்னோட நம்பிக்கை என்னென்னா டெல்லி ஆர் கொல்கத்தா தான் அந்த 4th ஸ்பாட்டுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து யார் டாப் 4ல் வருவா, யார் நம்பர் 1 பிடிப்பா, நம்பர் 2 பிடிப்பா, யார் அந்த 4th ஸ்பாட்டை வந்து ஃபில் பண்ணுவா அப்படின்றத நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எதை பற்றி பேசலாம், IPL யாரை பற்றி பேசலாம் அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணுங்கள். பாட்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.